ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல் எஸ்பிஓ ஜர்னி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் நேற்று நைட்டு ஒரு ஆடியோ கொடுத்துருந்தாங்களா, அந்த ஆடியோக்கான இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 17/3/2024. இன்றைக்கி நைட்டு 12 o'clock முடியுதுங்க. இல்லை இது நீங்கள் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி கம்பெனிக்கு மெயில் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்மளோட ஐடி வந்து பிளாக் ஆகிடும். டெர்மினேட்டோ இல்லை சஸ்பெண்டோ பண்ண போகிறதில்ல. நம்மளோட ஐடி வந்து எஸ்பிஓ டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துடுவாங்க. ஸோ நம்ம ஐடி வந்து லாகின் கூட பண்ண முடியாது. யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க சீக்கிரம். மெயில், அதாவது யாருக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை எஸ்பிஓவில் அவங்க வந்து மெயில் போடணும். அது எந்த மெயிலேருந்து போடணும் மெயில் அப்படிங்கிறத வந்து சார் வந்து நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மெயில் வந்து 3 days தான் அவைலபிளாக இருக்கணும் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு ஐடிக்காக கொடுத்துருப்பீங்கள்ல, பே பண்ணியிருப்பீங்களா, அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு 20% ரிடக்ஷன் போக உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறமா ஒர்க் வந்து நியூ மெம்பர்ஸ்க்கும் அண்ட் ஓல்டு மெம்பர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு வந்து அதிகமாகவும், ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும்னு சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து சேலரி, அதாவது ஆஃப்டர் 6 months அப்புறம் மினிமம் சேலரி எல்லாருக்குமே வந்து 10,000 கிடைக்கும். நம்ம ஒர்க் பேஸ் பண்ணி தான் நம்மளோட அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அதுக்கேற்றப்பில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 10,000 மேக்ஸிமம் வந்து 1 lakh முடிய நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து நியூ பிளான். இந்த நியூ பிளான் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து சார் வந்து இந்த வீக் எண்டில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் ஏப்ரல் எண்டுக்குள்ளே நம்மளோட நம்ம அமௌண்ட்டு நம்ம வாலெட்டில் வச்சுருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. 0 ஆகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூ பிளான் வரப்போகுது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி வாலெட் ட்ரான்ஸ்ஃபரை 0 கொண்டு வர போகிறாங்க. அடுத்து வந்து ஃப்யூச்சர் பேமெண்ட் மெத்தட். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடுங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஸ் வந்து 3 lakhs மெம்பர்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம்ல நியூ பிளானுக்கு, அவங்க வந்து 50,000 மெம்பரை உள்ள நம்ம ஒர்க் பண்ண வைப்பாங்க. அது மாதிரி அமௌண்ட் கிரெடிட்டும் ஒரே நாளில் வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்ண முடியாது இல்லையா 10 lakhs பீப்புள்ஸ்க்கும். அதனால கொஞ்சம் மெம்பர்ஸ்க்காக அது வந்து கிரெடிட் ஆகும். அதாவது நம்மளோட பேங்க் ஒர்க்கிங் டே வந்து 22 to 24 days. அதனால் அந்த 1 monthக்குள்ளே அவ்வளோ மக்களுக்கும் வந்து கொஞ்சமாக பணம் வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்காண்டி ஆட்டோமேட்டிக் வித்ராவல் மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. 8 வந்து பேங்க் நம்பர் வெரிஃபிகேஷனுங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து கரெக்டாக என்னங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1 rupee 50 பைசாவோ நமக்கு வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி டெபிட் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு டெபிட் ஆகிட்டுன்னா நம்ம கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பர் கரெக்டு. யாருக்கும் வந்து இனி எந்த இஷ்யூவும் வராது. ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். பெனிஃபிட் ஃபார் 3 lakhs people. இதாவது டீம் லீடர் அண்டு பிடிஓ ஆஃபீஸரையும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக 100 people செலெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓல்டு மெம்பர் 3 lakhs உள்ள நம்ம ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுங்க. நியூ மெம்பர்ஸ்க்கு கிடையாது. 10th வந்து நியூ ஜாயினிங். அதாவது 3 lakhs பீப்புளும் நம்ம வந்து ஒர்க்கை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஜாயினிங்கை நியூவாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.